ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு வைப்ல வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேரும் அது சம்மந்தப்பட்ட ரீல்ஸாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் இந்த மீம்ஸுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்படின்னா கேட்க போறீங்க தோணத்தோட கையோட செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு மீம்ஸ் ரியாக்ஷனோட நீங்கள் வீடியோக்கு வந்துட்டேன். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எனக்காக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 5Kக்கு வந்து 189 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவைப்படுது. அந்த 189ல் நீங்களும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தா தான் இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் ரியாக்ஷன் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ சென்ட் ஆகும். அது போக யூடியூப்ல புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கான். அந்த ஹைப் ஆப்ஷன் வந்து தட்டி விட்டுருங்க. நானும் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு ஹைப் 2 ஹைப்பும் தான் வருது. வாழ்க்கையில் நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்று வாழ கற்றுக்கணும். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஹோட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மம்ம நடுவுல பூந்து ஆட்டிட்டு இருக்கான். டேய் யார் அந்த மஸ்கிட்டோ பொம்மை? வீணா என் வழியில குறுக்க வராதடா. முடியாது. என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. ஏய், அந்த மஸ்கிட்டோ பொம்மை நம்ம சைவன் தான்டா. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இவன் தான்டா மெயின் வில்லன். யாரா அவன்? கதையை தெரியாம மாத்தி மாத்தி போடுறான். அடுத்து மனுஷ வாழ்க்கையில என்ன அடங்கிருக்குன்னு கேட்டீங்களா? அதைத்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவே என்னை தூங்கும்போது போச்சாங்களா? ஏண்டா இது யாரு பார்த்தவனா? ஐயோ நாங்க தான் அனாதைபுரம் நினைச்சு போச்சுட்டோம்னே. அனாதைபுரம்னு போச்சுங்களா? டேய் அவன் தகவல் சொல்ல வந்தவன்டா. என்கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தாவே. நல்ல வேலைனே எரிச்சிரு போனே. தூக்கமே போலாம். எரிச்சிருப்பீங்களா? பேசாம எரிச்சிருக்கலாம். அதான் ஃபீல் ஆச்சு. எரிச்சு அவன் கதையை டெவலப் பண்ணிருக்க மாட்டான். நம்ம தலைவருக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்க மாட்டான். அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆனால் அதான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அதே ஃபீல் பண்ணி நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது ஹோலிவுட் ஃபேன்ஸ் டைம் டிராவல் எல்சியூ பேரலல் யூனிவர்ஸ் லோக்கினா பொணத்தை எரிக்கும் நவீன சார். ஆமாம் ஆமாம், பின்ன நீங்களா எல்சியூ மல்டிவர்ஸ் மார்வெல் டிசிடி எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டா அவர் என்னடா பண்ணுவார் பாவம்? நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அடுத்து இதை யோசிச்சு இவங்க இந்த ரிவ்யூ சொல்லியிருக்கலாம். பயமே என்ன கண்டா பயப்படும். என்ன ஆக போகுது? 10 வருஷம் பார்த்துக்கலாம். 100% கரெக்டான ஒரு விஷயங்க. ஏன்னா அந்த ஒரு கேரக்டரோட வெயிட்டேஜ் இருந்துச்சு தெரியுமா? அந்த படத்தை தூக்கி விட்டதே அந்த ஒரு கேரக்டர் தான். பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான். ஓகேங்க, ஒவ்வொரு டேரக்டர் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதுக்குன்ட்டு லோக்கி வந்து நெல்சன் மாதிரி பண்ணணும், நெல்சன் வந்து லோக்கி மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்த்தா இத கேட்கும்போது எங்களுக்கே கோவம் வருது. அவர் கேட்டா கொலவெறி ஆயிடுவாரு. அவர் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. நம்ம லோக்கி வந்து அவர் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். பட் 2 படமும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை. 2மே ஒரு நல்ல படங்கள் தான். 100% கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து கூலி ரிலீஸ் ஆச்சுன்னா கூலி டிசாஸ்டர், ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா ஜனநாயகன் டிசாஸ்டர், ஜிபியூ ரிலீஸ் ஆச்சுன்னா ஜிபியூ டிசாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த படத்தை அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆயிடுறாங்க. அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் என்ன சொல்கிறாங்க, அதை பார்க்குறதுக்கு 1% கூட நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்க்கும் சரி, நம்ம ரீல்ஸ் மேக்கர்ஸ்க்கும் சரி, நம்ம யூடியூப் கண்டென்ட் மேக்கர்ஸ்க்கும் சரி யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த படத்தை அடிக்கணும். ஓகேவா? இந்த கல்ச்சர் தமிழ் சினிமாவை தவிர வேறு எந்த இண்டஸ்ட்ரிலையும் வந்து இல்லை. இந்த நிலைமை இன்னும் தொடர்ந்துச்சுன்னா கன்னடா இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில், அதுக்கு ஈக்குவலாக போட்டி போடுற அளவுக்கு நம்ம போயிடுவோம். மக்களாக திருந்துற வரைக்கும் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாது. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரியான இன்ட்ரோங்க. அந்த படத்திலே ஒரு மாசான இன்ட்ரோ யாரு கொடுத்ததுன்னா நம்ம உபேந்திராக்கு தான் வந்து கொடுத்தது. தேங்க்ஸ்பா. அந்த இன்ட்ரோவை யாராலையும் வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான இன்ட்ரோன்னு வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். கரெக்டு தாங்க, சிங்க் ஆகுதுங்க. நம்ம பசங்க எப்படி யோசிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா? வேற லெவலு. லாஸ்ட்ல அவர் அதான் கேட்டார், என்ன அவங்க உபேந்திரா இருந்தார், இங்கே வடிவேல் இருக்காரு, MS பாஸ்கர் இருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அந்த கிளைமேக்ஸ் சேம் தான்.
கரெக்டு தாங்க. ஆனால் தெரியாதனமா அந்த ஒரு இது பண்ணோன்னே இந்த காமெடி செம்ம வைரல் ஆயிடுது நம்ம வடிவேலுது. தேங்க்யூ. பட் இதுவும் ஒரு கதை தானே. லோக்கி வந்து டைம் ட்ராவலாக இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. பட் என்ன வேணால் இருந்துருக்கலாம்ல. நீங்கள் வந்து அந்த லிமிட் அவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு இப்படி பேசினா என்ன நியாயம். பட் இருந்தாலும் நல்ல மீன்பா. சூப்பர். இது இந்த மீம்ஸை பார்த்துட்டிங்களா? இதோட இன்னொரு மீம்ஸ் லிங்க் பண்ணி நான் காட்ட விரும்பப்படுறேன். அதை பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு சொன்னானா, இல்லை இந்த படத்து மேலே வேணும்னே ஒரு ஹேட்டட் ஸ்பிட் பண்ணுறதுக்காக பண்ணானான்னு சொல்லி உங்களுக்கே கிளியராக தெரியும். அந்த போர்ஷன் நான் காட்டுறேன். ஒண்ணுமே இல்ல படத்துல. அப்புறம் வந்து அந்த போதை பாக்கம் இதை வச்சே ஓட்டுறாரு. நீங்க பேசுற போதை இல்ல. நான் வந்து சங்கம் தட்டுல படம் பார்த்தேன். படத்துல 9 மணிக்கு படம் போட்டா அப்பதான் படம் விட்டுருக்கோம். ஆமா, அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. எப்படி பறந்து அப்படியே பார்த்தீங்களா? புரிஞ்சிச்சா? அவர் வந்து சங்கம்ல படம் பார்த்தேன்றாரு, ஆனால் ரோஹிணியில் வந்து ரிவ்யூ தராரு. எப்படி அவரால் வந்து சிங்க் பண்ண முடியும்? Sangam Theatre. 10 நிமிஷம் Rohini Theatre. எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து படம் ஃபுல்லா போதையாவே இருக்குன்னு ஹைலைட் பண்றாரு. படத்துல போதையே இல்லை, அந்த பீடியை வந்து போதைன்றாராம். அப்போ லியோல பண்ணது என்ன? எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து அவர் ஒருத்தர் பேசினா தெரியுமா, பச்சை பச்சையா திட்டி அமிச்சா தெரியுமா, அதெல்லாம் வந்து 100% கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவன் படம் பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருந்தான். உபேந்திரா சிங் வந்து மாசாவே இல்லை, உபேந்திரா சிங் நல்லாவே இல்லைன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இவன் வந்து படம் பார்க்கல, டிக்கெட் கிடைக்கல, ஸோ இந்த படத்தை முடிஞ்ச அளவு கழுவி ஊற்றலான்னு சொல்லிட்டு பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குற இடத்துல வந்து ஃபேஸை காட்டி அந்த படம் அப்படி இல்லைங்க, படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க, படத்தில் அயர்மேன் எதிர்பார்த்தேன், படத்தில் ஸ்பைடர்மேன் எதிர்பார்த்தேன், அவங்களாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஸோ படம் கொஞ்சம் மொக்க, ஸ்பைடர்மேனுக்கு பதில் உபேந்திராவை தான் போட்டிருக்காங்க, ஸோ அதனால் அந்த படம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி வாய் கொஞ்சம் பேசுகிறான். அவ்வளோதான் உண்மை. புரிஞ்சுக்கோங்க மக்களே. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டாக இருந்தால் புரட்டா. பப்ளிக் ரிவ்யூவோட நல்ல வாரம் இதுதான். யாராச்சும் பப்ளிக் ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகலாம்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இதோட ஆக்சுவல் நல்ல என்னென்னா, ஸ்மால் பட்ஜெட் படத்துக்குலாம் நீங்கள் நம்பலாம், ஓகேவா? ஆனால் ஹை பட்ஜெட் படத்துக்கு இது வந்து ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மக்களை தேங்க் பண்ணணும். என்ன தான் ஃபஸ்ட்டு டே இந்த படத்தை என்ன அடி அடித்தாலும் இந்த படத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு பார்த்துட்டு செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து இந்த படத்துக்காக நம்ம கொடுத்தே ஆகும். அடுத்து ஐயோ ஐயோ படிச்சு சொல்லிட்டு போனாரியா. ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ, இது வேணான்னு சொல்லிட்டு போனாரியா. நான் தலைகீழ தான் குதிப்பேன்னு சொல்லி குதிச்சா எவன் காப்பாற்ற முடியும்? தலைகீழ குதிச்சுன்னு சாவு தான் விட முடியும். சொன்ன மாதிரியே செத்துட்டாரு. ஸோ ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து மீன் பார்க்கலாம். படத்தோட சீன்ஸ் வந்து பிளர் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சிருக்கோம். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான். உபேந்திரா காமெடி பீஸு, உபேந்திராவுக்கு மாசினே இல்லைன்னு சொல்லி பேசினார். இதுக்கு மேலே அவர் திட்டினது கரெக்டாக தப்பான்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சார் இவனை என்ன பண்ண சார்? நான் இதுக்கு மேலே இவரை பற்றி பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. அடுத்து லாஸ்ட்டு அவன் போய் சொல்றான். அது மிக போய் சொல்றான்லடா. கரெக்டு தாங்க. இதெல்லாம் 100% ஒரு கரெக்டான விஷயம். இந்த ரீல்ஸ் எல்லாம் பாருங்கள், எப்போ வந்துருக்கு பாருங்கள், 3rd day 4th day இருந்தால் வந்திருக்கு. 3rd day 4th day பார்த்த கிரியேட்டர்ஸ் வந்து இதை சொல்கிறாங்க. அவங்க வந்து போய் சொல்லியிருக்காங்க ரிவ்யூன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. நான் மக்களாக்கி நீங்களும் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்தமாரி ஃபேக் ரிவ்யூஸ் பேசுகிறவங்கள தான் வந்து அடித்து நொத்தணும். அதுதான் வந்து நம்மளோட ஃபுல் டைம் நோக்கமாகவே இருக்கணும் இனிமேல். ஸோ அதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக தான் வந்து கூலி படத்தை வந்து நான் பார்க்குறேன். கூலி படம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. அது போக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து வீடியோ சென்ட் ஆகும். ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.